Vanakkam everyone. Welcome to AI Radio. Today, we'll discuss the Hindu 15th May important current affairs for UPSC in a simple and analytical way. ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையரை அந்த டீமோட கேப்டனே செலக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா ஃபேரான மேட்சா இருக்காது. எக்ஸாக்ட்லி. நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அதுதான் இங்க பெரிய கேள்வி. இந்த ஆழ்மான தேடல்ல யூபிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான 14 முக்கியமான தலைப்புகளை பற்றி பேச போறோம். நம்ம சோர்சஸ்ல இருந்து கிடைத்த ஃபேக்ட்ஸ், ஆர்டிகல்ஸ் மற்றும் ரீசர்ச் நோட்ஸை வச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்க வை மற்றும் ஹவ்வ உங்களுக்கு புரியற மாதிரி தெளிவாக ஆராய போறோம். கண்டிப்பா இது ரொம்ப தேவையான ஒரு டீப் டைவ். ஆமா, நீங்க ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கலாம், இல்லனா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க விரும்புற ஒரு இன்சேன்லி கியூரியஸ் பர்சனா கூட இருக்கலாம். இந்த செஷன் முடியும் போது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இல்லாம ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இத கொஞ்சம் டீட்டெயிலா அன்பேக் பண்ணலாம். முதல் டாபிக், நம்ம அந்த கிரிக்கெட் அம்பையர் அனாலஜிக்கு ரொம்ப பொருத்தமான விஷயம். எலெக்ஷன் கமிஷனோட இண்டிபெண்டன்ஸ் பத்தி சொல்றீங்க, ரைட்? ரைட். சுப்ரீம் கோர்ட் இப்போ எலெக்ஷன் கமிஷனோட இண்டிபெண்டன்ஸ் பற்றி பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆமாம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆர்வமான விஷயம் என்னன்னா, இந்த இஷ்யூவோட அடிப்படை நியூட்ராலிட்டி, அதாவது நடுநிலைமை தான். 2023ல கொண்டு வந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் படி செலெக்ஷன் பேனல்ல இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு கேபினெட் மினிஸ்டரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. கேள்வி வருது, அந்த கமிட்டில லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அதாவது எதிர்க்கட்சி தலைவரும் இருக்காங்க இல்லையா? அப்போ அது ஒரு பேலன்ஸை கொண்டு வராதா? இதுதான் இங்க பிரச்சனையே. பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருக்கும்போது மெஜாரிட்டி ஓட் அவங்க பக்கம் தான் இருக்கும். ஓ ரைட், 2:1 ஆயிடும். எக்ஸாக்ட்லி. அப்போ லீடர் ஆஃப் ஆப்போசிஷனோட ரோல் வெறும் ஆர்னமெண்டல், அதாவது பேருக்கு மட்டும்தான் ஒரு அலங்கார பதவியா ஆகிடுச்சான்னு ஆழமான கேள்வியை கோர்ட் கேட்டிருக்காங்க. ஒரு கேபினெட் மினிஸ்டர் எப்படி பிரைம் மினிஸ்டரை தாண்டி ஒரு முடிவெடுப்பார்? சான்ஸே இல்ல. ஆமா, நியூட்ராலிட்டி இல்லனா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் எப்படி பாதிக்கப்படுங்கிறது தான் அரசியல் அமைப்பு பெஞ்சுக்கு முன்னாடி இருக்க பெரிய கேள்வி. இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். அரசியலமைப்பு அமைப்புகள் எப்படி தனிச்சையாக செயல்படணுங்கிறது ஒரு பக்கம் இருக்க, மக்களோட அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்கும் பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கு. இது நம்ம அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போகுது. சபரிமலா ரெஃபரன்ஸ் ஹியரிங் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல ரிலிஜன் மற்றும் லா எப்படி ஒன்னு இன்டராக்ட் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ரிலீஜியஸ் பிராக்டிசஸை, அதாவது மத வழிபாடுகளை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ற கடமையை கோர்ட்ஸ் கைவிட முடியாது. லெஜிஸ்லேச்சருக்கு சோஷியல் வெல்ஃபேர் கொண்டு வரும் பொறுப்பு இருக்குத்தான். கரெக்ட். ஆனால் மக்களோட ஃபண்டமெண்டல் லிபர்ட்டிஸ், அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது கோர்ட் கண்டிப்பா தலையிட்டே ஆகணும். நம்ம சோர்சஸ்ல இருந்து பார்க்கும்போது இது வெறும் ஒரு ஸ்பெசிபிக் டெம்பிளுக்கு மட்டும் பொருந்தாதுன்னு புரியுது. இந்த ஜட்ஜ்மெண்ட் முஸ்லிம் விமென் மாஸ்குக்கு போயும் ப்ரே பண்ற ரைட்ஸை உள்ளிட்ட பல மத வழிபாடுகளையும் ஒன்றாக இணைக்குது. உண்மைதான். இது மதங்களை தாண்டி ஒரு பொதுவான லீகல் பிரின்சிபலை செட் பண்ணுது. நம்ம இங்க எந்த பக்கமும் சாயாம ஸ்ட்ரிக்டா நியூட்ரலா பார்க்கணும்னா, எஸ்சி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வர்சஸ் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் டிபேட்ல ஒரு கிளியர் லீகல் பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்க. மதமும் சட்டமும் இணையும் இன்னொரு முக்கியமான இடம் தான் யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது யூசிசி. உத்தராகண்ட்ல யூசிசி இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு வரும் டெவலப்மெண்ட்ஸை பத்தி கேக்குறீங்க? ஆமா, முதல் முறையா ஒரு நிக்கா ஹலாலா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இது டவுரி மற்றும் மற்ற கிரிமினல் ஆஃபென்சஸ் கூட சேர்த்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன் ஃபார் யூ? சட்டம் வெறும் பேப்பர்ல மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா கிரவுண்ட் ரியாலிட்டியில எப்படி ஒர்க் ஆகுது? இது நம்ம கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு சட்டம் மக்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி இம்பாக்ட உருவாக்குதுங்கிறதுக்கு இது ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். யூசிசியோட மெயின் நோக்கம் பல பர்சனல் லாஸ ஒரு பொதுவான ஃப்ரேம்வொர்க்குள்ள கொண்டு வரதுதான். ரைட். இப்போ இந்த முதல் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது மூலமா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இந்த புதிய சட்டத்தை எப்படி இன்டர்பிரட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கேஸ் எப்படி முன்னோக்கி போகுதுங்கிறது ஃபியூச்சர்ல வரப்போற பல லீகல் பிரசிடென்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இது ரொம்ப தெளிவான விளக்கம். சட்டங்களும் தீர்ப்புகளும் நம்ம நாட்டோட கோட்பாடுகளை உருவாக்குது. ஆனா இந்த நாட்டோட ஃபியூச்சரை உருவாக்குறது நம்ம இளைஞர்கள் தான் இல்லையா? கண்டிப்பா நம்ம யூத் தான் ஃபியூச்சர். அவங்களோட கல்வித்தரம் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
மெடிக்கல் எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸ் மற்றும் நீட் கிரைசிஸ் பற்றி நம்ம சோர்ஸ் நோட்ஸ் பெரிய அலார்மிங் டீடைல்ஸ் கொடுக்குது. நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஆமாம், மெடிக்கல் காலேஜஸ் 596ல இருந்து 818 ஆக அதிகரிச்சிருக்கு. MBBS சீட்ஸ் 1.29 lakhs ஆகியிருக்கு. ஆனா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ற நீட் எக்ஸாம் லீக்ஸ் வந்து சிஸ்டமோட ஒரு கேட்டஸ்ட்ராபிக் ஃபெயிலியரை காட்டுது. மெடிக்கல் பாடி SC கிட்ட இவங்க மேல ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இங்க நம்ம நம்பர்ஸை மட்டும் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. சீட்ஸ் அதிகமாகுதுங்கிறது உண்மைதான். ஆனால் குவாலிட்டி என்னாச்சு? NTA-வோட ஃபெயிலியர் வெறும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் மட்டும் இல்ல. இது லக்கக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபோட விளையாடுறது மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. ரோட் லேர்னிங், அதாவது வெறும் மனப்பாடம் பண்றத குறைச்சிட்டு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் மற்றும் கிளினிக்கல் ரீசனிங்கை டெவலப் பண்ணணும்னு எக்ஸ்பர்ட்ஸ் ஆழுத்தமா சொல்றாங்க. மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏர்லி ரீசர்ச் மற்றும் AI இன்டிகிரேஷன் ரொம்ப தேவை. நம்ம சோர்சஸ்ல இருக்க ஒரு கோட் இங்க ரொம்ப ஆப்டா இருக்கு. குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஆனா குவாலிட்டி? எக்ஸாம் லீக் ஆனதும் அதை கேன்சல் பண்றது ஒரு பேண்டேட் சொல்யூஷன் தான். நமக்கு தேவை ஒரு சர்ஜிக்கல் சொல்யூஷன். வாவ், அந்த கம்பேரிசன் ரொம்ப கரெக்ட். ஒரு பெர்மனன்ட் ஃபிக்ஸ் தேவை. சரி, இப்படி படிச்சுட்டு வெளியில வர யூத்க்கு வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தா, அங்க PLF 2025, அதாவது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே டேட்டா வருது. வருஷத்துக்கு 7 to 10 மில்லியன் யூத் நம்ம லேபர் மார்க்கெட்குள்ள வராங்க. இது ஒரு ஹியூஜ் இன்ஃப்ளக்ஸ். ஆமா, ஆனா அவங்க ஆவரேஜா 10 வருஷம் ஃபார்மல் ஸ்கூலிங் முடிச்சவங்க. ஆனா வேலை கிடைக்குதா? இந்த இடத்துல டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டுல உழைக்கும் வயதுல இருக்கும் மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். இது எப்படின்னா, நம்மகிட்ட ஒரு பெரிய இன்ஜின் இருக்கு. ஆனா அந்த என்ஜினுக்கு தேவையான ஃபியூல், அதாவது ப்ராப்பர் ஸ்கில்ஸ் மற்றும் ஜாப்ஸ் இல்லனா அந்த என்ஜின் துருப்பு பிடிச்சிடும் இல்லையா? PLFS டேட்டா படி எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆனாலும் ஸ்கில்ஸ் மற்றும் பார்ட்டிசிபேஷன்ல பெரிய ஸ்ட்ரக்சரல் கேப்ஸ் இன்னும் இருக்கு. குறிப்பாக விமன் அண்ட் யூத் பார்ட்டிசிபேஷன்ல. எக்ஸாக்ட்லி. அவங்கள எப்படி ப்ரொடக்டிவா அப்சர்வ் பண்றதுங்கிறது தான் நம்ம எக்கானமி முன்னாடி இருக்க பெரிய சேலஞ்ச். இந்த பாயிண்ட்டை யோசிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்ம இன்டர்னல் ஜாப் மார்க்கெட்டை தாண்டி நம்ம எக்கானமி குளோபல் ப்ரெஷர்ஸ்னால ரொம்ப பெரிய சிதைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கேபிட்டல் ஃப்ளைட் மற்றும் ஃபாரெக்ஸ் ஸ்ட்ரெஸ் பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான எக்கனாமிக் இஷ்யூ. ருப்பி வேல்யூ 8.5% வரைக்கும் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. குளோபல் அன்சர்டனிட்டி, குறிப்பாக வெஸ்ட் ஏஷியா வார் காரணமாக கேபிட்டல் ஃப்ளைட் நடக்குது. கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் அதிகமாகுதுன்னு சோர்சஸ் சொல்லுது. எனக்கு இது கொஞ்சம் தெளிவா புரியல. கேபிட்டல் ஃப்ளைட்னா என்ன? இது எப்படி நம்ம ருப்பி வேல்யூவை பாதிக்குது? கண்டிப்பா விளக்குறேன். கேபிட்டல் ஃப்ளைட்டுங்கிறது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம நாட்டுல இருந்து அவங்க பணத்தை வெளியில எடுத்துட்டு போறது. உதாரணத்துக்கு US சென்ட்ரல் பேங்க் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏத்துனாங்கன்னா இந்தியால இருக்கிற ரிஸ்கை தவிர்த்துட்டு USல சேஃபான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு அங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓ, அப்போ டாலர்ஸ் எல்லாம் நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியில போகும். ஆமாமா, இது நடக்கும்போது நம்ம மார்க்கெட்ல டாலர்ஸ் குறையும், ஆட்டோமேட்டிக்கா ரூபி வேல்யூ அடிப்படும். அதுதான் இப்போ அந்த 8.5% டிப்ரிசியேஷன்ல தெரியுது. இன்னொரு பக்கம் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், அதாவது நம்ம இறக்குமதியை விட இறக்குமதி அதிகரிப்பது. நம்ம கோல்டு மற்றும் ஆயில் இம்போர்ட்ஸ்னால இந்த டெபிசிட் பெருசாகிட்டே போகுது. இப்ப புரியுது. ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இதனால தான் PM மக்களை கோல்டு வாங்குறத குறைக்க சொன்னாரா? ஆனா ஒரு சின்ன கேள்வி, மக்கள் கிட்ட கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்றது வெறும் அட்வைஸ் தானே? அது எப்படி 18 lakh crore rupees இம்போர்ட் பில்ல குறைக்க ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி ஆகும்? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். மக்களோட கல்ச்சரல் ஹேபிட்டை உடனே மாத்த முடியாது. ஆனா இது ஒரு இன்டெலிஜென்ஸ் சப்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கணும். இன்டெலிஜென்ஸ் சப்ஸ்டிடியூஷனா? ஆமா, நம்ம கோல்டு மற்றும் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பில் சுமார் 18 லட்சம் கோடி ரூபாய் தொடுது. இது நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை பெருமளவில் உறிஞ்சுது. ஒருவேளை மக்கள் பிசிக்கல் கோல்டுக்கு பதிலா பேப்பர் கோல்டு இல்ல டிஜிட்டல் கோல்டு மூலமா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பிசிக்கல் கோல்டு இம்போர்ட்ஸ் குறையும். அந்த ஃபாரெக்ஸை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஜாப் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இது நம்ம எக்கானமியோட இன்னொரு பெரிய பிரச்சனையோட டைரக்டா கனெக்ட் ஆகுது. சர்ஜ் இன் WPI இன்ஃப்ளேஷன். ஏப்ரல் மாதம் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 8.3% உயர்ந்திருக்கு. இது ஒரு 42 months ஹை. ரொம்ப கவலை தரும் நம்பர்ஸ். இது முக்கியமாக ஃபியூல் அண்ட் பவர் பிரைசஸ் 24.71% அப்பானதாலும் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் 67.2% அப்பானதால வந்தது.
ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அரவுண்ட் 3.5%ன்னு கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அப்போ இந்த ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? இங்கே தான் நம்ம கவனமா இருக்கணும். ஹோல்சேல் இன்ஃப்ளேஷனை நம்ம ஒரு அணைக்கட்டு, அதாவது ஒரு டேம் மாதிரி நினைச்சுக்கணும். டேம் மாதிரியா? எப்படி? இப்போ க்ரூட் ஆயில் விலை ஏறும்போது உற்பத்தியாளர்கள், அதாவது ப்ரொடியூசர்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை அவங்களே தாங்கிக்கிட்டு டேம் மாதிரி அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்துறாங்க. அவங்க உடனே நமக்கு விலை ஏத்தல. ஓ வாவ். ஆனா டேம் ஃபுல்லான பிறகு? எக்ஸாக்ட்லி. டேம் ஃபுல்லான பிறகு அந்த காஸ்ட் மொத்தமா உடைஞ்சு ரீட்டைல் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஃப்ளட் மாதிரி வரும். அப்போ சோப்ஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட் வர எல்லாத்தோட விலையும் ஏற வாய்ப்பு இருக்கு. ஓஹோ. அப்போ அந்த டேம் உடையாம பாத்துக்கணும்னா நமக்கு எனர்ஜி காஸ்ட் குறையணும். இது நம்ம ஃபாரின் பாலிசியை எப்படி டெஸ்ட் பண்ணுதுன்னு இப்ப தெளிவா புரியுது. நம்ம சோர்சஸ் மென்ஷன் பண்ற ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி அண்ட் ரஷ்யன் ஆயில் பத்தி பேசலாம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் யூனிலேட்ரல் சாங்ஷன்ஸை கண்டிச்சிருக்கிறார். ஆமா, அவர் ரொம்ப தெளிவான ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு. US 30-day வேவர் கொடுத்தது காரணமாக ரஷ்யன் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் 1.96 மில்லியன் பேரல்ஸ் பர் டேயா சர்ஜ் ஆயிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம இப்படி US சாங்ஷன்ஸை இக்னோர் பண்ணிட்டு ரஷ்யா கிட்ட சீப் ஆயில் வாங்குறது, நம்ம யூரோப் கூட வச்சிருக்க டீல்ஸ் லைக் பிரான்ஸ் ரஃபால், EU FTAவை பாதிக்காதா? ட்ரம்போட டிமாண்ட்ஸ் நம்ம இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசியை முற்றிலுமா தகர்க்குதா? இதுதான் இந்தியா இப்போ நடக்கிற மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டைட்ரோப் வாக். ஒரு பக்கம் நமக்கு சீப் ரஷ்யன் ஆயில் கண்டிப்பா தேவை. ஆமா, அந்த இன்ஃப்ளேஷனா முடையாம இருக்கணும் இல்லையா? கரெக்ட். நமக்கு விலை குறைவான க்ரூட் ஆயில் ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் US அண்ட் யூரோப்போட டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் மார்க்கெட் தேவை. இது ரெண்டு பக்கமும் எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிறது தான் உண்மையான ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி. சபஹார் போர்ட் மற்றும் பிரிக்ஸ் டீடாலரைசேஷன் விஷயங்கள்னும் இதையத்தான் பார்க்குறோம். இந்த பேலன்சிங் ஆக்ட் பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல தெளிவா தெரியுது. ஜெயசங்கர் பாலஸ்டைன் இஷ்யூக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷன் தேவைன்னு ஆழத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. இந்த மீட்டிங்ல ரஷ்யாவோட லவ்ராவ் மற்றும் ஈரானோட அரக்சி பங்கேற்கிறாங்க. இது ஒரு முக்கியமான டிப்ளமேட்டிக் கேதரிங். ஈரான் இஸ்ரேல் வார் மற்றும் US சாங்ஷன்ஸ்க்கு மத்தியில இந்தியா ஒரு பக்கம் US-அ பேலன்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் சாங்ஷன்ட் கண்ட்ரீஸ் கூட டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்ஸ் வச்சிருக்கு. இது நம்ம அரசியல் பவரை காட்டுது. கண்டிப்பா. குளோபல் பவர் டைனமிக்ல பிரிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் உலகத்தின் 2 பெரிய பவர்ஸ் டைரக்டா மீட் பண்ணிருக்காங்க. US சைனா சமிட். ஓ எஸ். US பிரசிடென்ட் ட்ரம்ப் மற்றும் சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் பெய்ஜிங்ல மீட் பண்ணியிருக்காங்க. டைவான் இஷ்யூவை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூன்னு ஷி சொல்லியிருக்கார். ட்ரேட், செமிகண்டக்டர்ஸ் மற்றும் ரேர் எர்த்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இது ஒரு பெரிய பவர் பிளே தான். ரேர் எர்த்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் தான் இந்த காலத்தோட புதிய ஆயில்னு சொல்ல வாரீர்களா? ஆமா, நம்ம சோர்ஸ்ல இருக்கிற ஒரு கோட்டை இங்க பார்க்கணும். US இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சைனாவை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பவர் டைனாமிக் மாறிடுச்சு. வாவ், தட்ஸ் a strong statement. இப்போ USக்கு ரேர் எர்த்ஸ் தேவை, சைனாக்கு அட்வான்ஸ் செமிகண்டக்டர்ஸ் தேவை. ஒரு டெம்பரரி ட்ரூஸ் வந்தாலும் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் அப்படியே இருக்கும். டைவான் இஷ்யூ தான் இங்க டிக்கிங் டைம் பாம். இது 2 சூப்பர் பவர்ஸ்க்கு இடையிலான சண்டை மாதிரி இருந்தாலும் அதோட தாக்கம் மொத்த உலகத்தையும் பாதிக்கும். ஜியோ பாலிட்டிக்ஸ் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடோ அதை விட காம்ப்ளிகேட்டட் நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸ். நம்ம சோர்சஸ் தெளிவாக மணிப்பூர் ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் பற்றி பேசுது. மணிப்பூர்ல 38 குக்கி மற்றும் நாக மக்கள் ஹாஸ்டேஜஸா பிடிக்கப்பட்டிருக்காங்க. 4 பேர் கொல்லப்பட்டுள்ளார். ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் கோவிந்தாஸ் கொந்தோஜம் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா சிச்சுவேஷன் இன்னும் டென்ஸா தான் இருக்கு. இது உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இது வெறும் நியூஸ் இல்ல, இது ரியல் மக்களோட வாழ்க்கை. மே 2026ல இருந்து தொடரும் இந்த எத்னிக் கான்ஃப்ளிக்ட் நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆத்தாங்கமா இருக்கு. நம்ம ஸ்ட்ரிக்ட்லி நியூட்ரலா ரிப்போர்ட் பண்ணாலும் ஹியூமன் காஸ்ட்டை இக்னோர் பண்ண முடியாது. இங்க நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபால்ட் லைன்ஸை ஆராயணும். இந்த எத்னிக் கான்ஃப்ளிக்ட் எவ்வளோ தூரம் நம்ம லா அண்ட் ஆர்டர் மெஷினரியை டெஸ்ட் பண்ணுதுங்கிறது தெளிவா தெரியுது. இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி இல்லாம எக்ஸ்டர்னல் growth பத்தி பேச முடியாது. உண்மைதான். இப்படி மனிதர்கள் உருவாக்கும் கிரைசிஸ் ஒரு பக்கம்னா, டிசீஸ் அண்ட் கிளைமேட் உருவாக்கும் கிரைசிஸ் இன்னொரு பக்கம். WHO COVID-19 எக்ஸஸ் டெத்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. 2020ல இருந்து 2023 வரை 22.1 மில்லியன் எக்ஸஸ் டெத்ஸ் குளோபலா நடந்திருக்கு. 22.1 மில்லியன். இது அஃபிஷியல் ரெக்கார்டை விட 3 மடங்கு அதிகம்னு பார்த்தேன். ஆமா, இது நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கெயின்ஸ்ல 10 வருஷத்தை பின்னாடி கொண்டு போயிடுச்சு. வெயிட், இதை தெளிவா புரிய வைங்களேன். எக்ஸஸ் டெத்ஸ்னா என்ன,
ஏன் அஃபிஷியல் ரெக்கார்டை விட 3 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க? எக்ஸஸ் டெத்ஸுங்கிறது வெறும் டெத் சர்டிஃபிகேட்ஸில் கோவிட்னு எழுதியிருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணுறதில்ல. நார்மலாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் இறப்பாங்கன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்லைன் இருக்கும். அந்த பேஸ்லைனை விட இந்த காலகட்டத்தில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா டெத்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்கறது தான் இது. ஓ, ஐ கெட் இட். அப்போ அன்டயக்னோஸ்ட் கேசஸும் இதுல வரும். எக்ஸாக்ட்லி. பல இறப்புகள் டைரக்டா கோவிட்னால இல்லைனாலும் ஓவர்பர்டன்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், டிலே இன் ட்ரீட்மெண்ட்ஸ்னால நடந்திருக்கும். இது நம்ம குளோபல் ஹெல்த் சிஸ்டம்ஸ் எவ்வளோ வல்னரபிளா இருக்குங்கிறத தெளிவா காட்டுது. 10 வருஷம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பின்னாடி போயிடுச்சுங்கிறது ரொம்ப அலார்மிங்கான ஃபேக்ட். ஹெல்த் டேட்டாவை தெளிவா புரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு இது காட்டுது. இது நம்ம அடுத்த டாபிக்கு ரொம்ப பொருந்தும். PCOS, அதாவது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இப்போ PMOS, பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு பெரிய மாற்றம். இது எப்படின்னா, ஒரு புக்கோட டைட்டில மாத்தி அதுக்குள்ள இருக்க முழு கதையும் மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி. பேரை மாத்துறது எப்படி பெண்களோட ஹெல்த்ல பெரிய இம்பாக்ட் உருவாக்கும். இது வெறும் சயின்டிஃபிக் நேம் சேஞ்ச் இல்ல, இது ஒரு பாரடைம் ஷிஃப்ட். முன்னாடி இதை வெறும் சிஸ்ட் மற்றும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால பெண்கள் மேல பெரிய சோஷியல் ஸ்டிக்மா இருந்தது. ஆமா, லைஃப் ஸ்டைல் பிளேம் எல்லாம் பண்ணுவாங்க. ரைட். இப்போ மெட்டபாலிக் அண்ட் எண்டோக்ரைன்னு சொல்றதால இது ஒரு முழு பாடி சிஸ்டம் இஷ்யூன்னு தெளிவாக்கியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் அப்ரோச் கம்ப்ளீட்டா மாறும். லைஃப் ஸ்டைல், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், மெட்டபாலிசம்னு ஹோலிஸ்டிக்கா அப்ரோச் பண்ணுவாங்க. பெண்கள் மேல இருந்த அந்த அன்னெசரி பிளேம் அண்ட் ஸ்டிக்மா இதனால பெருமளவில் குறைக்கப்படும். ஹோலிஸ்டிக் அப்ரோச்ங்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் எவ்ரிடே லைஃப் சர்வைவல், நம்ம சோர்சஸ்ல இருக்கிற ஃபைனல் டாபிக் வந்து நேஷனல் கூலிங் டாக்ட்ரின். ஆக்சஸ் டு சேஃப் இன்டோர் டெம்பரேச்சர்ஸ் மஸ்ட் பி அ பப்ளிக் ஹெல்த் என்டைட்டில்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இது இப்ப இருக்கிற கிளைமேட் ரியாலிட்டிக்கு ரொம்ப எசென்ஷியல். கிளைமேட் சேஞ்ச்னால எக்ஸ்ட்ரீம் ஹீட் வரும்போது ஏசி இல்ல, கூலிங் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி இல்ல, அது ஒரு அடிப்படை சுகாதார உரிமை ஆகிடுச்சு. ஹீட் வேவ்ஸ் எப்படி வல்னரபிள் மக்களை பாதிக்குதுன்னு பார்த்தா இது எவ்வளோ முக்கியம்னு புரியும். உண்மைதான். நம்ம அர்பன் பிளானிங், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன், கிரீன் பில்டிங் கோட்ஸ் எல்லாம் இந்த கூலிங் டாக்டரினை பேஸ் பண்ணி மாறணும். அர்பன் ஹீட் ஐலண்ட்ஸ்னால போர் அண்ட் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஸோ சேஃப் இன்டோர் டெம்பரேச்சர்ங்கிறது வெறும் பர்சனல் சாய்ஸ் இல்ல, அது கவர்மெண்டோட பாலிசி ப்ரையாரிட்டியா மாறணும். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்த விஷயங்கள் எவ்வளவு ஆழமான தாக்கத்தை உருவாக்குதுன்னு பாத்தீங்களா? இந்த 14 டாபிக்ஸும் எப்படி ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன் கமிஷனோட இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து, நீட் எஜுகேஷன் கிரைசிஸ் மற்றும் ஜாப் மார்க்கெட், அப்புறம் இன்ஃப்ளேஷன், டேம் எப்படி ரஷ்யன் ஆயில் மூலமா பேலன்ஸ் ஆகுது, குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ், மணிப்பூர் இன்டர்னல் கிரைசிஸ், அண்ட் ஃபைனலி நம்ம ஹெல்த், PCOS அண்ட் நேஷனல் கூலிங் டாக்டரின் வர ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமை கவர் பண்ணியிருக்கோம். சட்டம், கல்வி, பொருளாதாரம், உலக அரசியல், சுகாதாரம்னு ஒரு கிளியர் பிக் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு காம்ப்ளெக்ஸான உலகத்துல நம்ம எப்படி நேவிகேட் பண்றோங்கிறது தெளிவா புரியும். இன்னைக்கு நோட்ஸ் லிங்க் இஸ் அவைலபிள் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்க கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் யோர் தாட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் AI ரேடியோ. கடைசியா ஒரு சின்ன யோசனை உங்களுக்கு. நம்ம AI, ஸ்பேஸ் டெக்னு எவ்வளவோ முன்னேறி போயிட்டு இருக்கோம். ஆனா நேஷனல் கூலிங் டாக்டரின் காட்டுற மாதிரி நம்ம ஃபியூச்சரோட எத்திரொலி வெறும் அட்வான்ஸ் டெக்னாலஜில இல்லாம நம்ம பேசிக் ஹியூமன் சர்வைவல் தேவைகளான தூய்மையான காற்று, தண்ணீர் மற்றும் சேஃப் இன்டோர் டெம்பரேச்சர்லையும் தான் அடங்கியிருக்கு. இதுதான் நம்ம ஓப்பனிங்ல பேசின அந்த கிரிக்கெட் அம்பையர் அனாலஜியை நினைவுக்கு கொண்டு வருது. ரூல்ஸ் ஆஃப் த கேம் எப்படி ஃபேரா இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம சர்வைவல் கண்டிஷன்ஸும் ஃபேரா இருக்கணும். இந்த கிளைமேட் ரியாலிட்டி குளோபல் பாலிடிக்ஸை எப்படி மாத்தி அமைக்கும் யோசிச்சு பாருங்க. கீப் எக்ஸ்ப்ளோரிங்.